ஆன்மீக அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் வருடம் தட்சிணாயனம் ஆவணி மாதம் 19ஆம் தேதி 4/9/2024 செப்டம்பர் மாதம். இன்று புதன்கிழமை. சந்திர தரிசனம். இன்று மேல் நோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 10:05 வரை, மாலை 4:40 5:40 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:40 11:45 வரை, மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரை. குளிகை காலை 10:30 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. இன்றைய சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் காலை 6:04 இன்றைய திதி இன்று காலை 9:49 வரை பிரதமை, பின்பு துவிதியை. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:13 வரை பூரம், பின்பு உத்திரம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 4:13 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். இன்றைய கரணம் இன்று காலை 9:49 வரை பவம், பின்பு இரவு 10:48 வரை பாலவம், பின்பு கௌளவம். இன்றைய சந்திராசிரமம் இன்று அதிகாலை 4:13 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் உயிரற்றவை. இன்றைய சந்திராசிரமம் திருவோணம் அவிட்டங்கால சந்திராசிரமம் 2 பேரும் கொஞ்சம் பேச்சு கல்வியும் செயல்களையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது உங்களுக்கு. இன்றைய ராசி பல முதல் ராசி ஆகிய மேஷ ராசி உங்களுக்கு பார்த்துன்னு வச்சுக்கேன். உங்களுடைய குடும்பத்துக்கு இன்று உங்களுடைய உறவினர்கள்லாம் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகிறதால நல்ல ஒரு மன மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுக்கு. உங்களுடைய பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறதால நிறைய விஷயங்கள் நீங்கள் ஈஸியாக முடிக்கக்கூடிய நாளாக அமையப்போகிறது. மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களாக நீங்கள் இன்று முன்னின்று செய்ய போகிறீங்க. நீங்கள் புதிய வேலை சார்ந்த யாரெல்லாம் முயற்சி பண்ணவங்களோ, வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறவங்க, இன்டர்வியூ போகிறவங்க எல்லாருக்கும் அந்த வேலை கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான நாளாக இன்று அமைப்பவங்களுக்கு. பேச்சுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகாரம், நல்லா ஒரு கம்பீரமாக தைரியமாக எதையும் பேசக்கூடிய ஒரு அதிகாரம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த அதிகாரத்தின் மூலம் உங்களுடைய திறமைகளும் உங்களுடைய கௌரவத்தையும் நீங்கள் நிலைநாட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கு. எதிர்பாராத சில உதவிகள் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது. எதிர்பாராத சில உதவிகள் மூலம் ஒரு தொழிலை அபிவிருத்தி பண்ணுறதுக்கோ, இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கோ, ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு நல்ல ஒரு உதவி கிடைக்கின்ற போது உங்களுடைய முன்னேற்றத்துக்கு நீங்கள் அந்த உதவியில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நாளாக அமைப்பது உங்களுக்கு. கல்வி தொடர்பான சில பணிகள்லாம் கொஞ்சம் சாதகமான சூழ்நிலை இருப்பதால் கொஞ்சம் மாணவர்களாக கொஞ்சம் கவனம் எடுத்து அந்த சாதகமான விஷயங்களை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போவதற்கான ஒரு வாய்ப்பு பிரகாசம் உங்களுக்கு. இன்று முழுவதும் நீங்கள் கொஞ்சம் மகிழ்ச்சியாகவும் இன்பமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. ரிஷபராசி அப்படி பார்த்துட்டு உங்களுக்கு உங்களுடைய பணி ரீதியாக கொஞ்சம் வெளியூர் பயணங்கள் போய் வரக்கூடிய நாள் அமைப்பது உங்களுக்கு. உங்களுடைய பணி சார்ந்த பயணம் செய்கிற போது உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுடைய ஒரு மதிப்பும் மரியாதை கண்டிப்பாக வரப்போகுது. அதே சமயத்தில் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்கிறதால கொஞ்சம் பணிச்சுமையும் உங்களுக்கு அதிகமாக இருக்க போகுது உங்களுக்கு. பூர்வீக சொத்துக்கள்லாம் கொஞ்சம் அதுமாதிரி இருந்த சில பிரச்சனைகள்லாம் முடிந்து நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு செட்டில்மெண்ட் ஆவதோ, இல்லை யாராவது ஒருத்தங்க எடுத்துக்கிறதோ, இல்லை உங்களுக்கு கிடைக்கிறதோ ஏதாவது ஒரு வழியில் ஒரு வகையில் நல்லது நடக்க போகுது உங்களுக்கு. மனதில் கொஞ்சம் சில பிரச்சனைகள்லாம் மனதை ஒரு உறுத்திக்கணும், இது பண்ணுற சில விஷயங்கள் நீங்கள் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் அதையெல்லாம் கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி செல்வதற்கான ஒரு தெளிவை ஏற்படுத்தி கொள்ளக்கூடியது உங்களுடைய பலமாக என்று இருக்க போது உங்களுக்கு. கற்பனையான சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் முன்னேற்றம் மனசுக்கு இருக்க போது உங்களுக்கு. எந்த விஷயத்தையும் கொஞ்சம் இன்றைக்கே செய்யணுன்ற ஒரு முடிவோடு ஒரு சுறுசுறுப்போடு நீங்கள் செய்யறதால எல்லா விஷயத்தையும் ஒரு ஏற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுக்கு. இந்த மாணவர்கள் கொஞ்சம் கற்றலில் கொஞ்சம் குழப்பம் தெளிவில்லாமல் இருக்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் நீங்கக்கூடிய நாளாக ஏற்பட போகுது உங்களுக்கு. மற்ற அனைவரிடம் நீங்கள் கொஞ்சம் கனிவோடும் மற்றவர் உங்களிடம் கனிவோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. மிதுன ராசி அப்படி பார்த்தா உங்களுக்கு
உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உள்ளவங்களோட கூட கொஞ்சம் மதிப்பு மதிப்பு அதே மாதிரி அவங்களுடைய கருத்துக்கள் என்ன, அவங்களுடைய தேவைகள் என்னென்னு கொஞ்சம் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய நாளாக அமைது. உங்களுக்கு உத்தியோக பணி உள்ளவங்களாம் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்கிறதால கொஞ்சம் பணிச்சுமை உங்களுக்கு அதிகமாக போகுது. உயர்கல்வி தொடர்பான சில குழப்பங்கள் இருந்து வந்த மாணவர்கள் அந்த குழப்பங்களை நீங்கி இதுதான் படிக்கணும், இங்கே தான் படிக்கின்ற ஒரு தெளிவான எண்ணமும் முடிவை நீங்கள் எடுக்க போகிறீங்க. நீங்கள் பூர்வீக சொத்துக்களால் இருந்து வந்த சில அலைச்சலாம் ஏற்பட போகுது. அலைச்சல் இருந்தாலும் அதை கேட்டால் ஒரு அனுகூலமும் லாபமும் அந்த பிரச்சனைகளும் முடிவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாகுது. உங்களுடைய குழந்தைகள் வகையில் கொஞ்சம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் நெருக்கடி ஏற்படலாம். அதனால் ஏதாவது பேச வேண்டாம், குழந்தைகள் மனம் விட்டு பேசுங்க. என்ன படிக்க போகிறாங்க, எங்கே படிக்க போகிறாங்க, என்ன செய்கிறீங்க, ஏது செய்கிறீங்கன்னு கொஞ்சம் குழந்தைகளை கொஞ்சம் ஒரு மேல் கண் வைத்து கொண்டு கவனித்தாலே அவங்களுடைய தேவைகளை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். அவங்களும் உங்கள்கிட்ட சில விஷயங்களை பேசுவாங்க. அதனால் அந்த குழந்தைகள் பற்றிய ஒரு மனசாமல் நீங்கள் ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நாளாகுது உங்களுக்கு. மற்றபடி அனைத்து விஷயம் நல்ல ஒரு உயர்வும் முன்னேற்றமும் இருக்கக்கூடிய நாளாகி உங்களுக்கு அமைகிறது. கடகராசின்னு பார்த்தா இன்று உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள் தொழில் சார்ந்த விஷயங்களை நீங்கள் உதவியாக இருக்க போகிறீங்க. உங்களை தொழிலை விட உங்களுடைய குழந்தைகள் செய்யக்கூடிய பிள்ளைகள் செய்யக்கூடிய தொழிலில் வந்து நீங்கள் உதவியாக இருக்கிறதால உங்களுடைய அனுபவத்தின் மூலம் அந்த தொழிலை அவங்க அபிவிருத்தி பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. அதே சமயத்தில் பிரச்சனைகளுக்கெல்லாம் கொஞ்சம் தீர்வு காணக்கூடிய ஒரு நாளாகவும் இன்று இருக்க போகுது. இது வரைக்கும் அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரப்போகுது. உங்களுக்கு புதிய சேர்க்கை ஏற்படுறதால உங்களுடைய தொழில் வளர்ச்சி பிரகாசமாக இருக்க போது அந்த புதிய சேர்க்கையாகக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க போகிறாங்க. உங்களுக்கு வருகின்ற கொஞ்சம் தன வரவெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்க போகுது. அதனால் உங்களுடைய கையிருப்பை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். மனசில் என்ன நினச்சோம் நினைத்த காரியங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறமையும் தைரியமும் அதை காட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அற்புதம் அமைப்பது. உங்களுடைய பிள்ளைகளால் நல்ல அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான நாளாக அமைகிறது. 8ல் சனி பகவானதால் கொஞ்சம் விரயச்சனியில் விரயத்தை கொடுக்கலாம், சில தடைகளை கொடுக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது உங்களுக்கு சிறப்பு. சிம்மராசின்னு பார்த்தா உங்களுக்கு உடைய உறவினர் வகையில் கொஞ்சம் ஒரு ஒத்துழைப்பு ஏற்படக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு. இது வரைக்கும் விலகி போனவங்கலாம் உங்களுக்கு திரும்ப வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க போகிறாங்க. உங்களுடைய தோட்டத்தில் நல்ல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு பொலிவை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் மனசுக்கு விரும்பிய சில பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுகிற நாள் அமைது. உங்களுக்கு இது வரைக்கும் வராமல் இருந்த தடைப்பட்ட வருவாய்கள் வருமானங்கள்லாம் இன்றைக்கி வரப்போகுது. உங்களுடைய பேச்சு திறமையால் நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய சில விஷயங்களை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமைது. உத்தியோக பணிகள்லாம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக விவேகத்தோடு சீக்கிரமாக முடிக்க போகிறீங்க. நீங்கள் வியாபார பணியில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. உங்களுக்கு நல்ல எல்லா விஷயமும் ஒரு ஆதரவு நாளாக அமைகிறது. 7 சனி பகவானுக்காரு கொஞ்சம் கவனமாக இருங்க சிம்மராசி அன்பர்கள். கன்னிராசி பார்த்தா கன்னிக்கிட்ட உங்களுக்கு இந்த பிறமொழி பேசக்கூடிய அன்பர்களால் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்க போகுது. உங்களுடைய வர்த்தகம் வியாபாரம் குறித்த சில சிந்தனைகளாக மேம்பட போகுது. என்ன செய்யலாம், வர்த்தகம் ஏது செய்யலான ஒரு வியாபாரத்தை அபிவிருத்திக்கான ஒரு எண்ணத்தை நீங்கள் இன்று செய்ய போகிறீங்க. அந்த எண்ணமே உங்களுடைய அர்த்த கருத்தை நோக்கி செல்ல போகுது. வாழ்க்கையில் உங்களுடைய துணையர்கிட்ட இருந்த அவங்களுடைய எண்ணங்களெல்லாம் கொஞ்சம் புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் நல்ல ஒரு அந்யோன்மை ஏற்படக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு அமைது. நீண்ட நேரம் கொஞ்சம் கண் விழித்து படிப்பதையோ கண் விழித்து பிரயாணம் செய்வதையோ வாகனம் ஓட்டுவதையோ கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள். கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் சாமர்த்தியமாக சில விஷயங்களை செய்யக்கூடிய இல்லை செய்து முடித்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைப்போது. செய்கின்ற பணியில் சிறு சிறு மாற்றங்களாக இருக்கும். அந்த மாற்றங்களை நீங்கள் தேவையான மாற்றங்கள் செய்கின்ற போது கண்டிப்பாக வெற்றி கிடைக்க போகுது. கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் அந்த அலைச்சல் கேட்ட ஒரு முன்னேற்றமும் ஒரு வெற்றியும் ஒரு வரவையும் ஒரு லாபத்தை நீங்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. துலாம் ராசின்னு பார்த்தா உங்கள் பணிகளில் இருந்து வந்த சில நெருக்கடிகள் குழப்பமான சூழ்நிலைகள் தடைகள்லாம் இன்று நீங்கள் விலக்கி அதை பற்றி கவலைப்படாமல் முன்னேறி செல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்கள்கிட்ட பணி செய்யக்கூடிய பிறமொழி பேசுகிறதாலேயும் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கிறதால ஒரு பிஸ்னஸில் எந்த ஒரு மாற்றம் இருக்காது, நல்லா இருக்க போது. கணவன் மனைவி இருந்த மனசாமலம் நீங்கள் கொஞ்சம் நெருக்கம் அதிகரிக்க நாளாக அமைப்போது. இந்த உணவு சம்பந்தமான துறைகளுக்கெல்லாம் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி அந்த உணவுத்துறையில் கொஞ்சம் அடுத்த கட்டத்தில் செல்வதற்கான வாய்ப்பெல்லாம் பிரகாசமாக
மறைமுகமான சில விஷயங்கள்லாம் நீங்கள் திரைமறைவாக நடக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் புரிந்து கொண்டு அதுக்கு தக்கவாறு உங்கள் பணிகளையும் உங்களையும் நீங்கள் மாற்றிக்கொள்வதால் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாகுது. உங்களுக்கு வெளியே தொடர்பான பயணங்களாக இருக்கும். அந்த பயணங்களை நீங்கள் மேற்கொண்டாலே உங்களுடைய தொழிலை நீங்கள் அபிவிருத்தி செய்து கொள்ளலாம். உங்களுக்கு வர வேண்டிய வரவுகளை நீங்கள் கலெக்ஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் புதிய வாடிக்கையாளரை நீங்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைகிறது. உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய வெளியூர் பயணத்தை நல்ல ஒரு அனுபவத்தை பெறக்கூடிய உங்களுடைய அனுபவம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசின்னு பார்த்தா அந்த விருச்சிகத்தை உங்களுக்கு உங்களுடைய செயல்பாடில் இருந்து வந்த சில தடைகள்லாம் கொஞ்சம் விலகி உங்களுக்கு எல்லாத்துலேயும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்க போகுது. உங்களுக்கு உலக வாழ்க்கை என்ன ஏதுன்னு கொஞ்சம் புரிந்து கொண்டு அந்த உலக கண்ணோட்டத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பேச்சுக்களை சேலைகளை உங்கள் தொழிலை மாற்றுகின்ற போது நல்ல ஒரு மாற்றம் கிடைக்க போகுது. உங்களுக்கு கொஞ்சம் புதுவிதமான சேலைகள்லாம் ஆர்வம் ஏற்பட போகுது. உங்களுக்கு துறை சார்ந்த சில விஷயங்களை நீங்கள் நுட்பமாக புரிந்து கொண்டு செல்வதால் அந்த துறை சார்ந்த ஒரு முன்னேற்றத்தையும் அந்த துறை சார்ந்த ஒரு அனுபவத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற போகிறீர்கள். அதே உங்களுக்கு முன்னேற்றம் கொடுக்க போது. உங்களுக்கு எந்த விஷயங்களும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செஞ்சு முடிக்க நினைக்கிறதால உங்களுடைய பணிகளில் எந்த விதமான தடையும் இல்லாமல் இருக்க போது. உங்களுடைய வாக்கு வன்மை மூலமே சில விஷயங்களை நீங்கள் உண்டாக்க போகிறீங்க. இது சொன்னாலும் பழிக்கக்கூடிய இதில் உண்மை பேசக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதால அதனாலே உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதை ஏற்பட போகுது. உங்களுடைய சகோதர வழிகளில் நல்ல ஒரு உதவிகளாக உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. அதனால் நல்ல ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அனைத்து விஷயம் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக என்று அமைகிறது. தனுசு ராசின்னு பார்த்தா உங்களுக்கு உடைய உறவினர் வகையில் கொஞ்சம் அனுசரித்து விட்டுக்குள் செல்லக்கூடிய நாளாகுது. உங்களுக்கு மனதுக்கு புதுவிதமான தேடல்கள்லாம் நீங்கள் ஏற்பட போகுது. தொழில் சார்ந்து கல்வி சார்ந்து குடும்ப முன்னேற்றம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் புது புது விஷயம் தேடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு கல்வி பணியில் இருந்து வந்த சில இருவழிகள்லாம் மறைந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு தெளிவும் பெறப்போகுது. உங்களுக்கு இந்த உங்களுடைய தர்மம் சம்பந்தமான செயல்பாடெலாம் கொஞ்சம் ஈடுபாடு அதிகரிக்க போகுது. உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் இது வரைக்கும் அப்படி இப்படி இருந்தால் நல்ல ஆரோக்கியம் நல்லபடியாக மேம்பாடு அடையக்கூடிய நாளாக அமையுது. உங்களுக்கு அரசு சார்ந்த உதவிகள்லாம் நீங்கள் அதாவது பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு பெறக்கூடியதுக்கான அப்படி எது பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் சாதகம் அமைப்பது. உங்களுக்கு இந்த கலை சார்ந்த பணியில் உள்ள அன்புக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது. உங்களுக்கு வியாபாரம் மற்றும் போட்டிகளெல்லாம் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக அமையுது. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. நீங்கள் நல்ல சேவைகள் நிறைந்த ஒரு அற்புதமான நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. மகர ராசின்னு பார்த்தா உங்களுக்கு மனதுக்கு நிறைந்த சில காரியங்கள்லாம் செஞ்சு முடிக்க போகிறீங்க நீங்கள். அதனால் எந்த விஷயம் ஒரு திருப்தியோடு ஒரு மன நிறைவையும் ஒரு அமைதியும் கொடுக்க போகுது. உங்களுக்கு அதே சமயத்தில் கொஞ்சம் ஆராய்ச்சி சம்பந்தமான சில சிந்தனைகள்லாம் அதிகரிக்க போகுது. உங்களுக்கு தந்தை வழியில் இருந்து வந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இழுபைகள்லாம் நீங்கி சுமூகமாக வரப்போகுது. உங்களுக்கு வர்த்தக பணி உள்ளவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது. உங்களுக்கு திருப்பணி சார்ந்த செய்யக்கூடிய அன்பர்கள்லாம் நல்ல ஒரு ஈடுபாடும் நல்ல ஒரு ஆதரவும் கண்டிப்பாக கிடைக்க போகிறாங்க. அதனுடைய ஒரு மதிப்பு மரியாதை உயரப்போகுது. உங்களுக்கு சில மகான்களுடைய தரிசனங்களை பெறக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்க போகுது. உங்களுக்கு உடன் பிறந்தவருடைய ஆதரவு கிடைக்கிறத எந்த விஷயம் நீங்கள் இன்றைக்கி சக்ஸஸாக முடிக்க போகிறீங்க. நீங்கள் எல்லா விஷயம் ஒரு சந்தோஷமாக ஒரு மகிழ்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. கும்பராசினி பார்த்தா உங்களுக்கு உண்டு சனிமார்க்க ஜென்ம சனிக்கான கொஞ்சம் கூடிய வர்த்தக பணிகளில் முதலீடுகளை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகளை கொஞ்சம் குறைத்து கொண்டு இருக்கின்றதை வைத்துக்கொண்டு உங்கள் தொழிலை நீங்கள் நடத்துனீங்க. தேவையற்ற முதலீடுகள் வேண்டாம். உங்களுக்கு நண்பர்கள் யார் எப்படியாப்பட்ட கொஞ்சம் புரிந்து கொண்டு அதுக்கு தக்கவாறு நடந்து கொள்ளுங்கள். குடும்ப இருக்கக்கூடிய உறுப்பினர்லாம் கொஞ்சம் உங்களை கொஞ்சம் ஒரு கஷ்டமாக உங்களை கவனிப்பாங்க. உங்களுடைய பேச்சு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்ல. உங்களுக்கு உங்களுடைய சிறு சிறு மறதி தொடர்பான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய நாளாக இருக்க போது. உங்களுக்கு தனிப்பட்ட விஷயங்களை உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் யார்ட்டையும் பகிர்வதை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய வேலையார்ட்டையும் தேவையில்லாத பேசாதீங்க. விவாதங்களை மேலே தேடி விவாதம் குறைச்சிங்க. உங்கள் பணியை யார்ட்டையும் நம்பி ஒப்படைக்க ஆரம்பிப்பது சிறப்பு. உங்களுக்கு மற்றபடி எல்லா விஷயமும் உங்களுக்கு எளிதில் முடியக்கூடிய நாளாக இருந்தாலும் சில விஷயங்கள் கொஞ்சம் அதிக அளவு அலைச்சலும் தடைகள் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் அமைதி காக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு என்று அமைகிறது. மீனராசி பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய ஆன்மீகம் தொடர்பான பணிகள்லாம் கொஞ்சம் ஈடுபாடு அதிகரிக்க போகுது. உங்களுக்கு 2 சனி பகவான் இருக்கார். உங்களுக்கு
ஏழரசனுடைய ஆரம்ப காலங்களில் விரையச்சினி ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் கவனமாக முன்னெடுப்பு நல்லது உங்களுக்கு. சுபகாரியம் சம்பந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பேச்சுங்கள்லாம் உங்களுக்கு சுபகாரியம் கைகூடிய நாள் அமையுது உங்களுக்கு. அதுக்கான சூழ்நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு. சில புதுமையான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஆர்வம் அதிகக்கூடிய நாளாக அமையுது உங்களுக்கு. உங்களுடைய பொருளாதார பிரச்சனைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கு. எந்த விஷயமா இருந்தால் கொஞ்சம் சிந்தித்து யோசித்து செய்வதனால உங்களுக்கு. உடனே பிறந்தவங்கள்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பாங்க. கொஞ்சம் அனுசரித்து செல்வது சிறப்பு உங்களுக்கு. அதே சமயத்தில் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை இங்கே உங்களுக்கு தானாக வரப்போகுது உங்களுக்கு. மற்றபடி எல்லாத்து விஷயம் நல்ல ஒரு நலம் நாளாக அமையுது உங்களுக்கு. அனைத்து ராசினர்களுக்கும் நல்ல ஒரு இனிய நாளாகும். வெற்றியான கண்டிப்பாக அமையும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.